சரி, இப்ப நாங்க பார்த்த பகுதிகள் கிளியரா விளங்கினா ரைட். الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا روح له سكنا بنيت في الأرض مساجدنا والبيت الأول كعبتنا. இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? சரி, கிளியரா? ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த வரிய ஹுவ அவ்வலு பைத்தின் நஹ்பலுஹு பிஹயாத்தி ரூஹி வயஹ்பலுனா. ரைட். ஹுவ அவ்வலு பைத்தின், அது ஹுவாண்டா அது அது என்பது நாங்கள் மேல பார்த்தோம். கடைசியாக வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா என்று பார்த்தோம். முதலாவது இல்லம் என்பது காபாவாகும் என்று பார்த்தோம். அப்படிங்கிற ஹுவா என்று வாரது அந்த காபா, அந்த இல்லம். சரியா? அப்ப ஹுவ அவ்வலு பைத்தின், ஹுவ அவ்வலு பைத்தின் முதலாவது இல்லம். ஹுவ அவ்வலு பைத், அது முதலாவது இல்லமாகும். நஹ்பலுஹு, நஹ்பலுஹு என்ற கருத்து நாம் அதனை பாதுகாப்போம். சரியா? நாம் அதனை பாதுகாக்கின்றோம், பாதுகாப்போம். அப்ப ஹுவ அவ்வலு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும். நஹ்பலுஹு என்ற கருத்து நாம் அதனை பாதுகாப்போம். பிஹயாத்தி ரூஹி, பிஹயாத்தி ரூஹி என்ற சொல்லுக்கு ரெண்டு மாதிரி கருத்து எடுக்கணும். ஒன்று பி அந்த இல் என்ற கருத்துல வாருங்கன்னா, பி என்ற கருத்து இல், ஹயாத் என்ற வாழ்க்கை. ஹயாத் என்ற கருத்து என்ன? வாழ்க்கை. சரியா? ஹயாத். ரூஹ் என்ற கருத்து ஆன்மா. அப்ப பி ஹயாத்தி ரூஹி என்ற கருத்து ஆன்மீக வாழ்க்கையில் என்ற கருத்தில் எடுக்க மேலும், ஆன்மீக வாழ்க்கையில். சரியா? அதாவது நஹ்பலுஹு பி ஹயாத்தி ரூஹி, நாம் அதனை ஆன்மீக வாழ்க்கையில் பாதுகாப்போம். அப்படி என்றா ஆன்மீக வாழ்க்கையில் என்றா உலகத்துல கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்படித்தானே? உலகத்துல கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் 5 நேரம் தொழணும். சரியா? இது கட்டாய தொழுகை. 5 நேரம் தொழணும் என்றது கட்டாய தொழுகை. அதுவல்லாம சுன்னத்தான தொழுகைகள் ஏராளமா இருக்குது. இந்த தொழுகைகளின் போது கட்டாயமாக எதை நோக்கி தொழணும்? அவங்க எதை நோக்கி தொழணும்? எந்த திசையை நோக்கி தொழணும்? கிப்லா. கிப்லா என்பது காபா, இல்லல் காபத்து ஷரீஃபா. ரைட். அப்ப காபாவுடைய திசையை நோக்கி தான் அவங்க தொழணும். அப்ப அவங்க தொழ ஆரம்பிக்கிறது முன்னுக்கு நியத்து வைக்கிற நேரம் காபாவை நோக்கியவனாக என்று அவங்க நியத்து வைக்கிற இல்லையா? அப்ப அப்ப ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நியத்து வைக்கிற நேரம் காபாவை என்ன செய்யற? ஞாபகப்படுத்துற. அப்ப ஆன்மீக வாழ்க்கையில ஞாபகமூட்டப்படுகின்ற ஒரு அம்சம். அப்ப ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு முஸ்லிமாலையும் 5 தடவைகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக காபா இருக்குது. வாயால நியத்து வைக்கிறா, மனசால நியத்து வைக்கிறா, நியத்தை மொழிகிறதா இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாங்க நியத்து வச்ச கொள்ள உசல்லி ஃபர்லல் இஷாஇ 4 ரக்ஆத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. இலல் கஅபத்தி ஷரீஃபா, காபாவை முன்னோக்கியவனாக நான் தொழுகின்றேன் என்று நாங்கள் நியத்து வைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. இப்ப இன்ஷா அல்லாஹ் ரமலான் நோன்பு முடிஞ்சிருக்குது. அடுத்த நோன்பு அந்த ரமலானுடைய பெருநாள் முடிஞ்சிருக்குது. நோன்பு பெருநாள். அடுத்த பெருநாள் என்ன? எங்களோட அடுத்த பெருநாள் என்ன? ஹஜ்ஜு பெருநாள். சரியா? இப்ப ஹஜ்ஜு பெருநாளையும் நாங்க என்ன எதை நாடி சென்றோம்? காபாவை. சரியா? பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹு தாலாவுடைய அந்த புனித வீட்டை நோக்கி தான் முஸ்லிம்கள் செல்றாங்க. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் போவாங்க. அங்கேயும் காபாவை மையப்படுத்தி தான் நிர்ணயிக்குது. சகல காபாவை மையப்படுத்தி தான் அவர்களுடைய சகல கிரியைகளும் காணப்படுகின்றன. அப்ப ஹஜ் அல்லாத காலங்கள்லையும் முஸ்லிம்கள் உம்ரா என்ற அந்த புனித இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் போறாங்க. ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டுதான் நிற்கிறாங்க, தவாப் செஞ்சு கொண்டுதான் நிற்கிறாங்க. அப்ப ஆன்மீக வாழ்க்கையில என்ன செய்யப்படுகின்றது? அந்த காபா பாதுகாக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு வகையில
நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ரூஹண்டா உயிர் ரெண்டு பார்த்தோம், உயிர் ரெண்டு பார்த்தோம். அப்போ ஹயாத்தண்டா வாழ்க்கை. அப்போ உயிர் இருக்கும் வரைக்கும் அப்படி கருத்தெடுக்கும் வேணும். வழங்கினா உயிர் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் ரூஹ் என்ற அந்த ஆன்மா, ரூஹ் என்ற அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாம் அதனை பாதுகாப்போம் என்ற கருத்துல வரோம். மேலும் இப்போ பாருங்கோ, ஹுவா உப்பலு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும். நஹ்பலுஹு பிஹயாத்தி ரூஹி, ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் அதனை பாதுகாப்போம் என்று சொல்லோ. மேலும் அல்லது ரூஹ் என்ற அந்த ஆன்மா எங்கட உடம்பில ஊதப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாம் அதனை பாதுகாப்போம் என்று சொல்லுவோம். மேலும் அதே போல கடைசியா பாருங்க, வயஃபலுனா கருத்து எம்மை அது பாதுகாக்கும், மேலும் அது எம்மையும் பாதுகாக்கும் என்ற கருத்துல வரும். மேலும் அது எம்மையும் பாதுகாக்கும். சரியா? அப்ப பாருங்க நல்லா, ஹுவா அவ்வலு பைத்தின் நஹ்பலுஹு, ஹுவா அவ்வலு பைத்தின் நஹ்பலுஹு, அது முதலாவது இல்லமாகும், நாங்கள் அதனை பாதுகாப்போம். பிஹயாத்தி ரூஹி, எதில் பாதுகாப்போம்? ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அதனை பாதுகாப்போம். வயஹ்பலுனா, அதுவும் எம்மை பாதுகாக்கும், அப்ப அது எப்படி எம்மை பாதுகாக்கிற, அது நாங்க டீட்டெயில் ஆகின பேசல, கருத்தை மட்டும் நான் சொல்றேன், அது பிரச்சனையும் ஒன்று இல்லை. சரியா? ரைட். இப்போ நாங்க 4 வரி பார்த்தோம். ஏன்னா பாருங்க குயிக்கா, அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா, இஸ்லாம் எமக்கு ஒரு மார்க்கமாக மாறியது. ஜமீஉல் கௌனிலனா வத்தனா, முழு பிரபஞ்சமும் எமக்கு தேசமாக மாறியது. தௌஹீதுல்லாஹி லனா நூறுன், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது எமக்கு ஒளியாகும். அஅதத்னா ரூஹ லஹு சகனா, ரைட். அந்த ஓரிரை கொள்கை குடியிருக்கின்ற இடமாக, சரியா, எமது உயிரை நாம் தயார்படுத்தி வைத்துள்ளோம். அதற்காக ஓரிரை கொள்கைக்காக எமது ஓரிரை கொள்கை குடியிருக்கின்ற இடமாக உயிரை தயார்படுத்தி உள்ளோம். புனியத் பில்லாஹ்லி மசாஜிதுனா, பூமியில் எமது பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டுள்ளன. வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா, முதலாவது வீடு எமது கஅபாவாகும். ஹுவா அவ்வலு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும், வீடாகும். நஹ்பலுஹு பிஹயாத்தி ரூஹி, ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அதனை பாதுகாப்போம். வயஹ்பலுனா, அதுவும் எம்மை பாதுகாக்கும். சரி, அடுத்த பாருங்க. இந்த வரி உங்களோட புத்தகத்துல பெரும்பாலும் இல்லாமல் இருக்கும். ரைட். நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொண்டு பிறகு புத்தகத்துல சரி, கொப்பியில சரி எழுதி கொள்ளுங்க. சரிண்ணா? இல்லதானே புத்தகம் ஸ்கிரீன் வழங்குறது இல்லையா? ஓ சார், அந்த ப்ரொஃபைல் மட்டும் தான் விளங்குது. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? இல்ல சார். நான் நினைச்சேன் நீங்க ஷேர் பண்ணி கொண்டு தான் நான் படிப்பிக்கிறேன். ரக்கீப் அனுப்பிக்கிற, அதை ஏண்டாவா இப்போ மைக்கை அன்மியூட் பண்ணி சொல்ல இல்ல. சரி சார், நீங்க லாஸ்ட் டெஸ்ட்மென்ட்க்கு அர்த்தம் சொன்னீங்களா? எதுக்கு? அலமுல் இஸ்லாமு அலல் ஐ. இல்ல அது இன்னும் சொல்லல, அது கடைசி தானே. நான் இதைத்தான் சொல்ல போறேன். அதைத்தான் சொல்ல போறேன். சரியா? இப்ப ஸ்கிரீன் விளங்குறா? ஸ்கிரீன் விளங்குறா? ரைட். இப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோண்டா. ரைட். இந்த வரி உங்களோட புக்ல இல்லதானே? ஏன்னா இந்த வரி இல்லதானே? இல்ல சார். ரைட். அதுவும் அந்த எக்ஸாம் எல்லாம் சிலபஸுக்குள்ள ஒரு பகுதி உண்டா? சரியா? ரைட். என்ற கருத்து நிழலில். என்ற கருத்து நிழலில். அஸ்ஸைஃப் என்ற கருத்து வால். அஸ்ஸைஃப் என்ற கருத்து என்ன? வால். அப்ப வாளின் நிழலில் என்ற கருத்துல வரும். என்ன கருத்து? வாளின் நிழலில் தரப்பைனா, நாம் வளர்ந்தோம். விளங்கினா அவனுக்கு? தரப்பைனா, வாளின் நிழலில் நாம் வளர்ந்தோம். கருத்து என்னன்னு கேட்டா,
இந்த துணிச்சல் மிக்கவர்களாக நாங்கள் வளர்ந்தோம். அத முஸ்லிம்களை பத்தி சொல்றது. சரியா? நாங்க கோழைகள் அல்ல, பயந்தவர்கள் அல்ல. சரியா? நாங்க மாற்றமாக வாளின் நிழலில் வளர்ந்தோம் என்றால் நாங்கள் வீரர்களாக, நாங்கள் துணிச்சல் மிக்கவர்களாகத்தான் வளர்ந்தோம். தரப்பைனா, வாளின் நிழலில் நாம் வளர்ந்தோம். பனைனா, கட்டி எழுப்பினோம். பனைனா கருத்து என்ன? கட்டி எழுப்பினோம். அல் ஐஸ்ஸ, அல் ஐஸ்ஸண்டா கருத்து. சரியா? அல் ஐஸ்ஸண்டா கருத்து என்ன? கண்ணியம். ரைட்? கண்ணியம். அப்ப வபனைனல் ஐஸ்ஸ, கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம். கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம். வபனைனல் ஐஸ்ஸ, ரைட்? லிதௌலத்தினா, லிதௌலத்தினாண்டா கருத்து எமது சாம்ராஜ்யம். சரியா? எமது சாம்ராஜ்யம். தௌலாண்ட கருத்து சாம்ராஜ்யம், தௌலத்தினாண்ட கருத்து எமது சாம்ராஜ்யம். அப்ப லிதௌலத்தினாண்ட கருத்து என்ன? எமது சாம்ராஜ்யத்திற்கான கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம் என்று வரும். விளங்கினா? எமது சாம்ராஜ்யத்துக்கான கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? ஓகே, விளங்கினதானே? எமது சாம்ராஜ்யத்துக்கான கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம். வபனைனல் ஐஸ்ஸ லிதௌலத்தினா. சரியா? ஓகே, அந்த வரை கிளியர் தானே? தரப்பைனாண்டா வாளின் நிழலில் நாம் வளர்ந்தோம். வபனைனல் ஐஸ்ஸ லிதௌலத்தினா, எமது சாம்ராஜ்யத்துக்கான கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம். ஓகே, ரைட். விலகினா எல்லாருக்கும் இது கிளியர் தானே? கிளியரா இல்லையா? ஓ சார், விளங்கிச்சு சார். ரைட், ஓகே, விளங்கிச்சு சார். சரி. கடைசி வரையும் பாருங்க, பார்த்துட்டு ஃபுல்லா பார்ப்போம். அலமுல் இஸ்லாமி, அலமண்டா கொடி. அலம், அலமண்டா கருத்தன்னா கொடி. அப்ப அலமுல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் கொடி. அலமுல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் கொடி. அலல் ஐயாமி அண்டா காலம் எல்லாம். அப்ப அலமுல் இஸ்லாமி அலல் ஐயாமி, காலமெல்லாம் இஸ்லாத்தின் கொடி. ஷிஆருல் மஜித், ஷிஆரண்டா இலச்சினை, லோகோன்னு சொல்றோம் நாங்க ஆங்கிலத்துல, அதுதான் ஷிஆர் என்ற சொல்ல பயன்படுத்துறது. ஷிஆர். அல் மஜித் அண்டா புகழ். ஷிஆருல் மஜித், புகழின் இலச்சினை, கீர்த்தியின் இலச்சினை. சரியா? ஷிஆர் அண்டா லோகோ, இலச்சினை. அல் மஜிதண்டா புகழ். மஜிதண்டா கருத்து என்ன? புகழ், கீர்த்தி அந்த கருத்துல வர புகழ். லிஇஸ்ஸத்தினாண்டா எமது கண்ணியம். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பாருங்கோ. லிஇஸ்ஸத்தினாண்டா எமது கண்ணியம். சரியா? இப்ப எப்படி இருக்குது? அலமுல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் கொடி. அலல் ஐயாமி, காலமெல்லாம். ஷிஆருல் மஜித், ஷிஆருல் மஜித், கீர்த்தியின் சின்னமாக இருக்கும். கீர்த்தியின் சின்னமாக இருக்கும். லிஇஸ்ஸத்தினா, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற. சரியா? அதை ஃபுல்லா பார்க்க எப்படி வரும்? எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற கீர்த்தியின் இலச்சினையான, கீர்த்தியின் சின்னமான, கீர்த்தியின் இலச்சினையான இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் பறந்து கொண்டு இருக்கும். விளங்கினா? இப்போ ஒரு நாட்டுடைய கொடி பறக்குது என்று சொன்னால் அந்த நாட்டுடைய அது வெற்றியை அது என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். உதாரணமாக இப்ப பலஸ்தீன் கொடி அல்லது ஏதோ ஒரு நாட்டுடைய கொடிய அவங்க ஒரு யுத்தத்தின் போது அவங்க நாட்டுறாங்க, நட்டி வைக்கிறாங்கன்னு சொன்னா அது அந்த மக்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். அதோட தெரியும். அல்லது ஸ்போர்ட்ல ஒரு நாடு வெற்றி பெற்றால், வின் பண்ணினா அவங்க என்ன செய்வாங்க? அந்த கொடியை நட்டி வைப்பாங்க. இப்ப ஜஹீரா ஹைஸ்கூல் ஃபுட்பால் மேட்ச்ல இன்னொரு டீமோட விளையாட கொள்ள சரி, விளையாடி முடிஞ்ச போற சரி, கையில் என்ன இருக்கும்? ஜஹீராட கொடி தான் இருக்கும். அப்படித்தானே? ஜஹீராட லோகோ இருக்கும், ஜஹீராட கொடி ஆட்டி ஆட்டி ஈக்கிற பறந்து கொண்டே இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் எமது கண்ணியத்தை, இஸ்ஸத்தினா, எமது கண்ணியத்தினை வெளிப்படுத்துகின்ற கீர்த்தியின் சின்னம், கீர்த்தியின் இலச்சனையான
இஸ்லாத்தின் கொடி. இப்போ இதை நான் இப்படி காட்டுறேன்னு உங்களுக்கு இங்கே பாருங்க, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற. அப்ப வெளிப்படுத்துகின்ற என்ற அந்த சொல்லுக்கான அரபு சொல் இங்கு இல்லை. நாங்கள் அந்த கவிதை தானே, கவிதையை நேரடியாக மொழிபெயர்க்க இயலாது. அப்ப நாங்களும் அங்கலிங்கலண்டு சில சொற்களை சேர்க்க வேண்டி இருக்குது. பாருங்க, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற கீர்த்தியின் இலச்சினையான இஸ்லாத்தின் கொடி. இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் காலமெல்லாம் என்ன செய்யும்? பறந்து கொண்டே இருக்கும். விளங்கினா? திரும்ப பாருங்க நான் சொன்னேன் சரியா? எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற கீர்த்தியின் சின்னமான இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் என்ன செய்யுமாம்? பறந்து கொண்டே இருக்கும் என்று கவிஞர் சொல்றாரு. அப்ப அந்த இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் பறக்கின்ற போது அது எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். சரி, அது எமது புகழை பறைசாற்றுவதாக இருக்கும். விளங்கினா அவளுக்கு? ஓகே, கிளியரா? கடைசி வரைக்கும் கிளியரா? ரைட், ஓகே. சரி, நீங்க நான் ரெக்கார்டிங் குரூப்ல போடுறது வராதவங்களுக்காக மட்டும் போடுறதல்ல, வந்தவங்க திருப்ப சுயமாக படிக்கின்ற போது அவங்களுக்கு விளங்கல்லாட்டி அவங்க திரும்ப அதை பார்க்கணும். இன்னொரு முறை அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்த்தாலும் போதும் தானே, அவ பார்க்குற நேரம் விளங்கும். அதுக்காகத்தான் போடுறது. அப்போ நான் குரூப்ல ரெக்கார்டிங்கை போட்டால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்யுங்க? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்போ அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாடங்களை மீட்டுகின்ற போது அப்போ கொஞ்சம் டவுட்டுகள் இருந்தால் அதை உங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா, இஸ்லாம் எமக்கு மார்க்கமாக மாறியது. ஜமீஉல் கௌனிலனா வத்தனா, முழு பிரபஞ்சமும் எமக்கு தேசமாக மாறியது. தௌஹீதுல்லாஹி லனா நூருன், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது எமக்கு ஒளியாகும். அஅதத்னா ரூஹ லஹு சகனா, சரியா? அதற்காக, அந்த ஓரிரை கொள்கைக்காக, அந்த தௌஹீதுக்காக, அந்த ஏகத்துவத்துக்காக உயிரை தயார்படுத்தி உள்ளோம். எப்படி? குடியிருக்கின்ற இடமாக உயிரை தயார்படுத்தி உள்ளோம். புனியத் ஃபில் அர்லி மசாஜிதுனா, பூமியில் எமது பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டுள்ளன. வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா, முதலாவது இல்லம் எமது கஅபாவாகும். ஹுவ அவ்வலு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும், முதலாவது வீடாகும். நஹ்ஃபலுஹு பில் ஹயாத்தி ரூஹ், அதனை ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அதனை பாதுகாப்போம். வயஹ்ஃபலுனா, அதுவும் எம்மை பாதுகாக்கும். சரி, ஃபி ظில்லி ஸைஃபி தரப்பைனா, வாளின் நிழலில் நாம் வளர்ந்தோம். வபனைனல் இஸ்ஸ லிதௌலத்தினா, எமது சாம்ராஜ்யத்துக்கான கண்ணியத்தை நாம் கட்டி எழுப்பினோம். அலமுல் இஸ்லாமி அலல் ஐயாமி ஷிஆருல் மஜிதில் இஸ்ஸத்தினா, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற கீர்த்தியின் சின்னமான கீர்த்தின்னா புகழின் இலச்சினையான இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் பறந்து கொண்டே இருக்கும் என்று கவிஞர் அழகா முடிக்கிறாரு. விளங்கினா எல்லாருக்கும்? இது எல்லாருக்கும் விளங்கினா? அப்னாஸ் விளங்கினாமா? அப்னாஸ் விளங்கினா? அக்மலுக்கு விளங்கினா? அக்மலுக்கு விளங்கினா? அக்மல் என்ன கதைக்கிறீங்களா யாருமே? அவர் விளங்கிச்சிட்டு போட்டிக்கிறார், மைக் கையில செய்திங்க. அப்படியா? ரைட், ஓகே ஓகே ஓகே. சரி, மைக் ப்ராப்ளம் என்ன? எங்களுக்கு 5 வரி தானே சரி புக்ல இருக்கிறாத்தான் இதுவும் சிலபஸில் உள்ள ஒரு வரி ஒன்று தான். நான் அதை விளங்கிக்கும் கருத்தை வச்சுதான் புக்ல போடலாது இந்த. சரியா?
இப்ப நீங்க சரி sir. ஓகே, இப்ப நீங்க வந்து யாருக்கு மொழிபெயர்க்கணும்? ஒரு ஆளு சந்தர்ப்பம் தாரு, இதை ஃபுல்லா மொழிபெயர்த்து காட்டுங்க. யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? என்னடா, ரைட் ரைட். மிக்தாத் ஏழுமா? யூசுப் பிளவார ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு சரி மொழிபெயர்த்தா அது விளங்கிக்குதுன்ற அர்த்தம். அப்ப எனக்கு அடுத்த கட்டத்து போகலாம். சொல்லுங்களே. ரைட், எல்லாருக்கும் விளங்கினா ஒன்றாவது பாடம். அயான் நீங்க சொல்லுங்க ஓ பார்க்க. சார் ரைட், அயான் நீங்களே சொல்லுங்களே. சரி. ஓ அல் அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா. ம் எமக்கு இஸ்லாம் ஒரு மார்க்கமாக மாறியது. ம் வஜாமி வஜமீலுல் வஜமீலுல் கவுன் லனா வதனன். ம் எமக்கு இவ்வுலகம் அனைத்தும் தேசமாகும். ம் தேசமாக தௌஹீதுல் மாறியது. தேசமாக மாறியது. அந்த அல்ஹா என்ற சொல் இந்த இதோட சேர்ந்து வார இந்த தேசம் கவுனண்டா உலகம் அல்ல பிரபஞ்சம். இப்ப உலகம் கொஞ்சம் பிரபஞ்சம் என்று வரக்கொள்ள ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா மகன்? ஆம். உலகம் என்பது நாங்க வாழக்கூடிய இந்த பூமி தான் உலகம். சரி, பிரபஞ்சம் என்பது அந்த சராசரம் மாதிரி அந்த விலகினா எல்லா கோள்களும் சந்திரனும் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நாங்க பிரபஞ்சம் என்று சொல்றது. அப்ப முழு பிரபஞ்சமும் என்று வரும். சரியா? எல்லா பிரபஞ்சமும் எமக்கு தேசமாக மாறியது. அந்த மாறியது என்ற சொல்லையும் நீங்க அதோட சேர்த்து கொள்ளணும். சரியா? ம் தௌஹீதுல்லாஹி லனா நூரன். ம் அதாவது ஏகத்துவப்படுத்த, அதாவது ஓரிரை கொள்கை எமக்கு ஓர் பிரகாசமாகும். ம் அக்தத்னல் அக்தத் அக்தத்னா யூஹலஹு சகனா. ம் ம் நாம் அதற்காக ம் நாம் அதற் அதற்காக ம் குடியிருக்கும் இடமாக நாம் உயிரை தயாரித்தோம். நாம் அது அது குடியிருக்கின்ற இடமாக, எது அந்த தௌஹீத் குடியிருக்கின்ற இடமாக உயிரை எமது தயார்படுத்தி உயிரை வைக்கிறோம். தயாரித்தோம். எமது உயிரை தயாரித்துள்ளோம். அடுத்தது புனியத் ஃபில் அர்ல மசாஜிதுனா. ம் பூமியில் மஸ்ஜித்கள் கட்டப்பட்டுள்ளது. ம் அடுத்தது வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா. பூமியில் மஸ்ஜிதுகள் என்றதை விட எமது நான்டா எமது எமது மஸ்ஜித்கள் நாடு எமது வந்து மஸ்ஜித். அப்ப எமது வரும். எஸ், ஓகே. அடுத்த வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா. ம் எமக்கு முதலாவது இல்லம் எமது கஅபாவாகும். ம் அடுத்தது ஹுவ அவ்வல பைத்தின் நஹ்பலுஹு. ம் هو أول بيت نحفله بحياة நஹ்பலுஹு روحي. ம் பைத்துனண்டா இல்லம். ம் சார், எமது முதல் இல்லத்தை பாதுகாப்போம். இல்ல எமது என்று இல்ல, சும்மா நினைக்குது ஹுவாண்டா அது அது என்றது என்ன? அது ஹுவண்டா அது. அப்ப ஆ, அது ஆ, முதல் இல்லமாகும், அதனை பாதுகாப்போம். அது முதலாவது இல்லமாகும், நாம் அதனை பாதுகாப்போம். பிஹயாத்தி ரூஹி. ம் பிஹயாத்தி ரூஹி ஆ வய வயஃபல்னா. ஆ பிஹயாத்தி ரூஹி என்ன கருத்து என்ன?
ஆன்மீக ஹயாத்தின்டா வாழ்க்கை சார், ரூஹண்டா உயிர். உயிர். ஓ உயிர் அல்லது ஆன்மீக, அந்த ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றோம் நாங்க, அதையும் சொல்லலாம். ஓகே சார். ம். வாழ்க்கையில் அது எம்மையும் எமது ஆன்மீக வாழ்க்கையும் பாதுகாக்கும். இல்ல வாப்பா, இப்ப பாருங்க, ஹுவ அவ்வளு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும். அது விளங்கினதானே? ஓ ஹுவ அவ்வளு பைத்தின், அது முதலாவது இல்லமாகும். நஹ்ஃபலுஹு, நாம் அதனை பாதுகாப்போம். பிஹயாத்தி ரூஹி, ஆன்மீக வாழ்க்கையில். சரியா? ஓ ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அதனை பாதுகாப்போம். அப்ப ஆ ஆன்மீக வாழ்க்கை என்னத்தை நான் விளங்கப்படுத்தினேன். சரியா? ஓ ஞாபகம் இருக்கிறா? தொழுகையில நாங்க முன்ன சார், ஓ அப்ப நீங்க எம்மையும் பாதுகாக்கும்னு அது சொன்னீங்களே, அப்ப இதுக்கு அது இதுக்கு வயஹ்ஃபலுனா, இதான். எம்மையும் பாதுகாக்கும். அது கடைசி சொல். ஓ இது 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 ஒரு பகுதியா நீங்க எடுத்தா சரியா, இது ஒரு பகுதி. ஹுவ அவ்வலு பைத்தி, அது முதலாவது இல்லமாகும். நஹ்ஃபலுஹு பிஹயாத்தி ரூஹி, ஓ இது இன்னும் ஒரு பகுதி. வயஹ்ஃபலுனா, இது இன்னொரு பகுதி. விளங்கினா ஆ, உங்களுக்கு? ஓ ஓ இப்ப இதை நாங்க அந்த கவிதையை சுற்றி நாங்க தள்ளி தள்ளி எழுதிக்கிறது. கிட்ட வாக்கினா இப்படி ஒரு வாக்கியம் தான் இது. ஹுவ ஓ சார், இப்ப அவ்வலு பைத்தி. கடைசி கடைசி சேர்ந்து வந்த மாதிரி இது சார், இல்ல கடைசி வசனம் ஓ புக்ல அந்த மீன்றது அடுத்த இதோட சேர்ந்து வந்து இது. இங்க இங்க இது ஓ அடுத்த கவிதை தான். கவிதையோட ஸ்டைல் தான் அது. சரி கவிதை அரபு மொழியில கவிதைகள் எழுதப்படக்கொள்ள ஒரு சொல்ல ரெண்டுக்கு உடைச்சும் எழுதுவாங்க. அப்ப அலல் ஆ ஐயாம் என்பது ஒரு சொல் தான், ஆனா இப்படித்தான் இருக்கும். அலல் ஐயாமி, அலமுல் இஸ்லாமி அலல் ஐயாமி ஷிஆருல் மஜிதில் இஸ்ஸத்தினாண்டு வரும். அப்பதானே அந்த கவிதையோட அந்த இது அழகா வரும். ஓ விளங்குதா? ஓகே, சரி. ரைட். அடுத்தது ஹுவ வேற சரி சார், அடுத்தது அலமுல் இஸ்லாமி அலா ஐயுஹா. இது இத ஃபீல் இல்ல சைஃபி. சார் அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வைக்க சொன்னீங்க சார், நான் ரைட், ஓகே. ஸ்கிரீன் அப்ப இது புக்லெட். தெரிந்தானே? ஃபீல் இல்ல சைஃபி என்றா வாளின் நிழலில் தரப்பைனானா நாம் வளர்ந்தோம். வபனைனல் இஸ்ஸ தௌலத்தினா, நமது சாம்ராஜ்யத்துக்கான கண்ணியத்தை நாம் கட்டியெழுப்பினோம் என்று வாரு. அப்புறம் ஓ அலமுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம், அலல் ஐயாம் காலமெல்லாம் காலமெல்லாம் பரவட்டும், பறந்து கொண்டு பறந்து இருக்கும். கொண்டிருக்கட்டும். அது ஷிஆருல் மஜித், புகழின் இலச்சினை, புகழின் சின்னம். அது புகழ். ரைட். இஸ்ஸத்தினாண்டா எமது கண்ணியம். அதாவது எப்படி மொழிபெயர்த்தோம் என்று சொன்னா, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற, எமது கண்ணியத்தை வெளிப்படுத்துகின்ற புகழின் சின்னமான, புகழின் சின்னமான, புகழின் இலச்சினையான இஸ்லாத்தின் கொடி காலமெல்லாம் என்ன செய்யும்? பறந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுவோம் மேலும். விளங்கினா அவளுக்கு? பறந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுவோம் மேலும். இப்ப விளங்கினா எல்லாருக்கும்? இந்த கவிதையை பொறுத்த மட்டும் நீங்க கட்டாயமாக திரும்ப திரும்ப நீங்க வீட்டுல செல்ஃபா பார்க்கணும், படிக்கணும். சரியா? அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங்கை போடுறேன், நீங்களும் முடியுமான வரைக்கும் பாருங்க. அதாவது டவுட் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, டவுட் இருக்குமாக இருந்தா கட்டாயமா பார்த்து கொள்ளுங்க. விளங்கினா? ஓகேன்னு சொல்லுங்கப்பா. யாராவது? ஓகே சார். அதான் இந்த பொம்பளை பிள்ளைகளை கிளாஸ் வைக்கிற லேசி, பொடிய மாதிரி வைக்கிறத விட. ரைட், சரி. இலக்கிய நயம் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் இதுல ஹைலைட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தேன்னு சொன்னா அவளுக்கு விளங்கிக்கும் இலக்கிய நயம். ரைட். உதாரணம் சொல்லலும் தானே. இப்ப மஞ்சள் இல்ல ஹைலைட் பண்ணிக்கிற இதை நீங்க பார்த்தா லனா 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 அண்டிக்குது, ரூஹ் அண்டிக்குது, திருப்ப ரூஹ் அண்டிக்குது, ஒவ்வொல் அண்டிக்குது, ஒவ்வொல் அண்டிக்குது. ரைட். அப்ப இதெல்லாம் என்ன? ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வாருது இல்லையா? அப்படித்தானே? ஓகே, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வாருது. ஹுசைனத்துக்கு அழகு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த குறிப்பிட்ட சொற்களை எழுதி காட்டினா சரி. அதே போல இஸ்லாம் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. அப்ப அதை இன்னொரு மாதிரி எழுதலாம். ஆரம்ப வரியிலும் இறுதி வரியிலும் இஸ்லாம் என்ற சொல் வந்திருப்பதானது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா புனியத் அண்டிக்குது, இங்கெல்லாம் பனைனான் இருக்குது. புனியத் பனைனா, புனியத்
கட்டப்பட்டுள்ளது, பனைனா நாம் கட்டினோம் என்று வரும். அப்ப அது ரெண்டிலையும் உள்ள இலக்கணம் என்னென்றா, ஒரு சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். ஒரு சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். நீங்க படிச்சிருப்பீங்க சூரத்துல் காஃபிரூன்ல, அஅ்புது, தஅ்புதூன், ஆபிதுன், ஆபிதூன, அபத்தும். இந்த சொற்கள் எல்லாமே ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப அதே மாதிரி தான் புனியத், பனைனா என்ற சொல்லும், நஹ்பலுஹு யஹ்பலுனா என்ற சொல்லும் ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். அதையும் எழுதலாம். அதே போல நீங்க ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் இருக்குது. வத்தனா, சக்கனா, இதெல்லாம் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். விளங்கினா அவளுக்கு? அதையும் எழுதலாம். கடைசி எழுத்து வத்தனா, சக்கனா, கஅபத்துனா, வயஹ்பலுனா, லிதௌலத்தினா, லிஇஸ்ஸத்தினா, எல்லாமே முடியுது எப்படி? நான் தான் முடியுது. அப்ப கவிதைக்கு ஒவ்வொரு அடியும் இறுதி எழுத்து நான் என்ற நெடிலோசையில முடிவடைகிறது. கோசேனத்துக்கும் மிகவும் அழகு சேர்ப்பதாக உள்ளது. அப்படித்தானே? நாங்கள் அந்த பைத்தை கேட்கிற நேரம் அது அவ்வளவு விளங்கிக்கும். சரி, அப்ப அதுகள் தான் பாருங்க, நான் அதே விஷயங்கள் தான் கீழே இலக்கியமாக எழுதிக்கிறேன். ஒரே பார்வையில நீங்க இப்படி ஹைலைட் பண்ணிக்கொள்ள மேலும் உங்களுக்கும். ரைட்? அப்ப நான் என்ற நெடிலோசை, அதே போல ஒத்தோசை கொண்ட சொற்கள், அதே போல லனா, ரூஹ், இஸ்லாம், அவ்வல், பைத் போன்ற சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஓரிரை கொள்கை வந்து நூர் என்று ஓமிக்கப்பட்டிருக்குது. அப்படித்தானே? பிரகாசம் என்று. அதே போல பெரும்பாலான கவிவரிகள் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றது. சரியா? அல்ஹா, அல் இஸ்லாம், லனா, தீனா 4 சொல். அடுத்த வரையில அடுத்த இதுல 4 சொல், கீழே 4 சொல், அங்கல 4 சொல். அதாவது பெரும்பாலான கவிவரிகள் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றது. ரைட்? ஒரே சொல்லிருந்து பிரிந்து வந்த சொற்கள். அப்ப இதுல நிறைய நிறைய எழுதலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஒன்றோ 2 குறிப்பிடுகன்னு கேட்டு வரும், அல்லது இலக்கிய நேரத்தை குறிப்பிடுகன்னு வந்தால் நீங்க 4 எழுதினா போதும். அப்படித்தான் உங்களுக்கு கேள்வி வருது. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? சரி. படிப்பினைகள் அது உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களோட புக்லையும் இருக்கிற அதே படிப்பினைகள் தானே. இஸ்லாம் மார்க்கம் தான் எமது மார்க்கம் ஆகும். சரி, அதுதானே முதலாவது வரை சொல்லுது. அப்ப ஜாஹிலியத், அதாவது ஓரிரை கொள்கை நூர், பிரகாசம் என்று கவிஞர் சொல்றாரு. அது அர்த்தம் என்னென்றா, ஓரிரை கொள்கை தௌஹீத் அல்லாத வேறு எதுவாக இருந்தாலும் அது இருள் நிறைந்தது என்றதான் அர்த்தம். சரியா? அது வலாலத், வழிகேடாக இருக்கலாம், எல்லாமே. சரியா? குஃப்ராக இருக்கலாம், ஷிர்காக இருக்கலாம், எல்லாமே என்ன? இருள்மயமானது. ரைட்? அடுத்தது காபா, அதை போன்ற ஏனைய இறை இல்லங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற மையங்கள். எனவே நாங்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பள்ளி என்ன? காபா. சரியா? ரைட்? இஸ்லாமிய ஆட்சி உலகில் நிலைத்திருக்க, அதோட புகழ் கண்ணியம் நிலைத்திருக்க எங்கள் உயிரை கூட நாங்கள் தியாகம் செய்ய தயாராக உள்ளோம். நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் வீரம் மிக்கவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள் என்று நீங்க அந்த பொருளை விளங்கி அவளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பினை எழுதலாம். அது ஒன்றும் கஷ்டமான பகுதி ஒன்று அல்ல. சரியா? அடுத்ததுதான் அரபால வினா வந்தா விடை எழுதுற பகுதிதான் கட்டாயமாக நீங்க அதுக்கு தயாராக வேண்டிய பகுதி. சரியா? இப்ப நான் போன அந்த உரைநடையிட வினாக்கள் அனுப்பல தானே? ஏன்னா அனுப்பினா இல்லை? இல்ல சார். இல்ல. சரி, ஓகே. அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் அதையும் அனுப்புறேன். அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கவிதை வழங்கினதானே எல்லாருக்கும்? ஓகே, விளங்கினதானே? என்ன? ரைட், ஓகே. சரி, அப்ப டைமும் முடிய போகுது. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அதற்கிடையில நான் உங்களுக்கு அந்த கேள்விகள் அனுப்புறேன். எனக்கு தவறினா யாரு சரி கொஞ்சம் ரிமைண்டர் ஒன்று தாங்கல, அயான் சரி இல்லாட்டி யார் மிக்தாதோ யாரோ, எனக்கு பிரச்சனை இல்லை. யாராவது ரிமைண்ட் பண்ணுங்க, கேள்விகள் அனுப்ப சொல்லி நான் அனுப்பி விட்றேன். சரியா? ஓகே. சரி சரி, ஓகே, முடிச்சு கொள்வோம். நான் டைம் முடிய போறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.